வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 28/8/2025 வியாழக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோடைய கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்கள். பெரிய லாஸ் என்றைக்குமே பண்ணக்கூடாதுங்க மார்க்கெட்டில். சரி, ஓகே, இப்போ நம்ம சைட்டே வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 நாளத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், யூஎஸ் மார்க்கெட்டையும் பொறுத்த வரைக்கும். ஸோ 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு சேர்த்து 0.8% ஏறி இருக்குது. அதுவே S&P 500 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 0.76% ஏறி இருந்தாலும் நேற்று வந்து S&P ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போய் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்னாச்சும் மேலே க்ளோஸ் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுமே நல்ல ரேலி தான். பட் S&P அளவுக்கு ஏறலன்னு நினைக்கிறேன். ஏறி இருக்குங்க. 0.9% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதுவுமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதை தாண்டி விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5% அளவுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்து நைட்டு விழுந்துருந்துச்சு. நேற்று லைட்டாக ஏறி இருந்துச்சு. ஓவராலாக இந்த 2 நாள் கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விக்ஸ் அதே இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தலைவலிலாம் ஒன்றும் கிடையாது. NVIDIA ரிசல்ட்டுக்காக தான் வந்து யூஎஸ் மார்க்கெட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து வந்துருச்சுங்க. ஸோ NVIDIA ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஆல்ரெடி NVIDIA வந்து ஒரு ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்கு. உலகம் ஃபுல்லாக இப்போ ஏஐ பைத்தியகாரத்தனம் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் ஸோ NVIDIA ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதனால் எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டர்லேயுமே NVIDIA ஸ்டாக் வந்து இப்போது இவ்வளோ ரெவன்யூ அதிகமாயிரும், 100% அதிகமாயிரம் ரெவன்யூ, 200% அதிகமாயிரம் ரெவன்யூ, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குவார்ட்டர் விடாமல் எல்லா டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த NVIDIA ஸ்டாக்கு பீட் த எக்ஸ்பெக்டேஷன் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஸ்கை ராக்கெட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ரிசல்ட் என்ன தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ணியிருந்தாலும் NVIDIA ஸ்டாக் அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் வர 3% அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இதே நம்ம வந்து பார்க்கணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த NVIDIAவோட ரிசல்ட் காரணமாக நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு 0.4%. S&P 500 வந்து 0.2% டவுனில் இருக்குது. டவ் மட்டும், அதாவது டவ்வில் வந்து NVIDIA ஹெவி வெயிட் இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் ஏஷியா பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிக்கி வந்து 0.12 பாசிட்டிவாக இருக்குது. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து 0.03% நெகட்டிவாக இருக்குது. கொரியன் மார்க்கெட் 0.32% பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். NVIDIA ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸில் அந்த பாசிட்டிவிட்டி ஆல்ரெடி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி நைட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் NVIDIA இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டின் காரணமாக இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்குமா, இல்லை வந்து பொழந்துட்டு கீழே விழுக போகிறானா அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் பெரிய ஆக்ஷன் வந்து இருக்குன்னு நினைக்கிறேங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் இல்லைனாலும் NVIDIA ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்ஷன் வரும் காலங்களில் இருக்க தான் போகிறது. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வரணும். இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் USD INR. ஸோ இந்த இடத்துல நல்ல ரிஜெக்ஷன்லாம் வருது. இங்கே இருக்க லிக்விடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. கீழே விழுந்தால் நல்லது, ஒழுகுமான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு 87.6 அப்படிங்கிறது நல்ல ஒரு வேல்யூ கிடையாது. இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே நெகட்டிவான ஒரு விஷயங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நியூஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புடைய அந்த 50% டேரிஃபு. முதல்ல 25% போட்டார். நீங்கள் ரஷ்யாவோட ஆயில் வாங்கக்கூடாது, வாங்கினா இன்னொரு 25% போடுவேன், அதை வந்து 27ஆம் தேதியிலிருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். நம்ம வந்து அதற்கான ட்ரம்ப் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோன்னு முடிவு பண்ணியாச்சு. அதன் காரணமாக நான் உங்களுக்கு தொல்லை கொடுப்பேன், குடைச்சல் கொடுப்பேன்ட்டு இன்னொரு 25% ஏற்றி 50% வந்து டேரிஃபை ஹைக் பண்ணி நேற்றே அனௌன்ஸ் பண்ணி விட்டார். இதன் காரணமாக பல செக்டார்ஸ் வந்து அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபண்டமெண்டலான விஷயங்க. நான் இதை பார்த்துலாம் எதுவும் யோசிக்கிறதில்ல, பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 50% டேரிஃப் அப்படிங்கிறது இந்திய தொழில்களுக்கும் இந்தியன் எக்கனாமிக்கும் மிகப்பெரிய அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது உண்மையே இல்லை. இதை இப்படியே நீடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, டெரிவேட்டிவ் டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி FIDI டேட்டா பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப் போடுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே FIக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. அதன் காரணமாக தான் நான் முன்னாடியே ரியாக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஒரு 6,500 கோடி இந்தியன் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. DIA வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக 6,800 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலும் FIUடைய இந்த வெறித்தனமான
6500 கோடி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதை தாண்டி இங்கே பார்த்தீங்களா இந்த பைசெல் வேல்யூ பாருங்களேன், 43,000 கோடியை வந்து பை பண்ணிவிட்டு 50,000 கோடியை செல் பண்ணியிருக்காங்களாம்மா. இதெல்லாம் பல்க் டீல் நடந்தால் தான் இப்படி நடக்கும், இல்லைனா வந்து MSCI ரீபேலன்சிங் நடந்தால் தான் அப்படி நடக்கும். ஸோ இதை பற்றி தெரியலைங்க. ஆனால் நார்மலான வேல்யூ இது கிடையாது, அதை தாண்டி அதிகமான பைசெல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, என்னங்கிறத பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் பக்கம் போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் லாங் அன்வைண்டிங் அப்படின்னு வந்திருக்கு. இது ஒரு பியரிஷான விஷயம், மைல்டு பியரிஷான விஷயம். ஆனால் அங்கே பக்கத்துலேயே ஓப்பன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ் வந்து -37.25 அப்படின்ட்டு வந்து அதை ஸ்ட்ராங்கான பியரிஷான ஒரு விஷயமாக மாற்றிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸில் பயங்கர பியரிஷாக இருக்குது. அப்படியே ட்ரெண்டிங் ஓஏ பக்கம் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ட்ரெண்டிங் ஓயில் வந்து உங்களுக்கு இன்ட்ராடே வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.3 crores வந்து நெகட்டிவாக இருக்குது. அதே பொசிஷனல் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா 3.8 crores நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போனப்போ கூட பொசிஷனல் டேட்டா மாறவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பொசிஷனல் டேட்டா இன்ட்ராடே ரெண்டுமே பியரிஷாக இருந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை ஒட்டுமொத்தமாக பயங்கர பியரிஷாக மாற்றிருக்குங்க. அண்ட் எக்ஸ்பைரி டே ஃபியூச்சர்ஸாக காட்டிலும் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். ஆனால் இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, அதன் காரணமாக இன்றைக்கி ஆப்ஷன்ஸை காட்டிலும் ஃபியூச்சர்ஸுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் அது பியரிஷாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். பட் மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி என்றைக்குமே எஃப்ஐயோட கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுவாங்க ஆன் மந்த்லி எக்ஸ்பைரி. அந்த விதத்தில் பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ் பார்க்கும்போது கால் ஆப்ஷன் பாருங்கள் 10%, 11%, புட் ஆப்ஷனை 9, 18 அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணி மார்க்கெட்டை இறக்காமல் ஒரு வழி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் கீழே போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸு இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐயுடன் கை கோர்த்து விட்டார்கள். 27, 28 கால் ஆப்ஷனை 1% அதிகமாக செல் பண்ணி 25, 30 அப்படின்ட்டு புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணி இவங்களுமே ஒரு பியரிஷ் பொசிஷன் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட் வரும். இமயங்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கீழே போய் நான் ப்ராஃபிட் எடுத்துக்கிற மாதிரி பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ரீட்டைலர்ஸ் 62, 64 கால் ஆப்ஷனை பை பண்ணி 50, 66 அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணி புல்லிஷாக இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நாள் பார்த்ததை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போனால் தான் ப்ராஃபிட். ஏன்னா கால் ஆப்ஷனை வேறு பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேலே போனால் ப்ராஃபிட் வரும் ரீட்டைலர்ஸ்க்கு. என்ன போகுதுங்கிறத பார்க்கலாம். அடுத்து எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இவங்க மட்டும் ஷார்ட் கவரிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ திங்க் ஆப்ஷனில் வந்து ஃபுல்லாக ஷார்ட் அடிச்சு விட்டு ஃபியூச்சரில் ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து லாங் அன்வைடிங்னு வந்திருக்கு. இவங்க வந்து ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னா ஷார்ட் பில்டப்னு வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு கம்மியான பியரிஷ்னஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதற்கு காரணம் இவங்களோட ஷார்ட் கவரிங். இங்கே பண்ண ஷார்ட் கவரிங் தான் 4.32%. அதாவது இதுக்கு முன்னாடி நாள் வந்து 10ல் இருந்தாங்க, திடீர்னு வந்து 14.32 அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் அவங்களுடைய புல்லிஷ்னஸை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ 14% வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 86% வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க, 14% வந்து லாங்கில் இருக்கிறாங்கங்க. சரி, ஓகே. அடுத்து அப்படியே நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 72 பாயிண்ட் வந்து பாசிட்டிவிட்டி காமிக்கிறான். ஆஹா, என்னடா ஒரு இவ்வளோ பெரிய பியரிஷான நியூஸ் இருக்கே, ஆனாலும் கிஃப்ட் நிஃப்டி வந்து எகிரி குதிச்சு மேலே போகிறானே அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து டியூஸ்டே அன்றைக்கி ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அரௌண்டு 700 கிட்ட வந்து, அதாவது 24,700 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட் மாதிரி இன்னும் பியரிஷாக தான் இருக்குது. அப்போ கிஃப்ட் நிஃப்டி இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்கு அப்புறமும் 50 பாயிண்ட் தான் பியரிஷாக இருக்கானா, ஆல்ரெடி அந்த பியரிஷான நியூஸ் வந்து நம்ம ப்ரைஸில் ஃபேக்டரின் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பொழந்துட்டு 255 பாயிண்ட் விழுந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே ட்ரம்ப் டாரிஃப் போட போகிறாங்க, நம்ம முன்னாடியே வந்து மார்க்கெட்டை இறக்கி விட்டலாம்னு இறக்கி விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். யாராவது டாரிஃப் போட்டதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் கீழே விழுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பிம்பிலிக்கா பிலாப்பின்ட்டு முன்னாடியே வந்து அதுக்கான ரியாக்ஷனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ப்ரைஸ்லேருந்து நமக்கு தெரியுதுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியோடைய சார்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் எதுக்காக நடக்கணும்? பை செல் இந்த ரெண்டுமே நடந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் 1000 கோடி ரூபா காசு இறக்கி மார்க்கெட்டை யாராவது கீழே கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1000 கோடி யாராவது பை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச டபுள் பாட்டம், ட்ரெண்ட் லைன்ஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணி உங்களை பை பொசிஷன் எடுக்க வச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரக்கணக்கான கோடி காசு வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எந்த மாதிரி பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் வர சண்டே நடக்க போகிற ஸ்மார்ட் மணி மேனிப்புலேஷன் வெபினாரில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வெபினாரில் சந்திக்கலாம். தேங்க்யூ. முதல்ல நிஃப்டியோட டெய்லி பேஸ் அப்படிங்கிறது இந்த கேண்டில் கீழே இது வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பயங்கரமான பியரிஷான விஷயம். ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு.
ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே எங்கே முடித்தாலுமே, ப்ராபப்ளி இந்த கேண்டில் கீழேன்னு வச்சுக்கலாமே, ஸோ இந்த 800க்கு ஒரு 820 மாதிரி அதுக்கு மேலே அதுக்கு கீழே எங்கே முடித்தாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஏன் 820 அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே முடித்தாலே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ 900க்கு கீழே முடித்தாலே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்துடும். ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது, அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட சைஸ் எவ்வளோ பெருசாக வருது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் ஒரு 800 கீழே முடிஞ்சினாலே ஒரு டீசெண்டான ஃபேர் வேல்யூ கேப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட டெய்லி பேஸ் அப்படிங்கிறது பயங்கர பியரிஷாக இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோடைய சிபிஆர் அனாலிசிஸ்க்கு போயிடும். இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று இல்லை முந்தா நேற்று டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு பியரிஷ் சைன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 840க்கு மேலேங்க, 840க்கு மேலே இருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாக்டாகவே சொல்கிறேன். 844லேருந்து 852க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு ஃபார்ம் ஆகிருக்குங்க. வால்யூம் கேப்புன்னு இதை வந்து சொல்லுவாங்க. எப்படி ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே அங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுமோ அதே மாதிரி இந்த வால்யூம் கேப்புமே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 844லேருந்து 852க்குள்ளே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் கீழே போகிறது அப்படிங்கிறது கஷ்டம். மேபி இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்படி கேப்பை இண்டிகேட் பண்ணுறது, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தானோ என்னமோ அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பியரிஷான விஷயம் தான். ஸோ இன்றைக்குக்கான சிபிஆர் என்ன சொல்லுது நம்மளுக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செல் அண்ட் ரைஸில் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்களா பியூட்டியை பார்த்தீங்களா, இந்த சிபிஆருடைய லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த வால்யூம் கேப்பும் பக்கத்தில் இருக்குது. அப்போ டெக்னிக்கல்ஸ் இப்படி தாங்க ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து வால்யூம் கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். சிபிஆரை மட்டுமே ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க S1 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் செல் அண்ட் ரைஸ்னால் கரெக்டாக இந்த அதே இடம் தான். இந்த இடத்துல போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை தாண்டும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆக்சிலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடைய சிபிஆர் நமக்கு நிஃப்டிக்கு சொல்லும் விஷயம். அண்டு நம்ம சிபிஆர்லாம் தாண்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படியுமே பார்த்திங்க அப்படின்னா ஹெவியான ஃபாலு, குட்டியோன் ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஹெவியான ஃபால் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால இந்த இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி 824 கிட்ட இருக்குது. 1 ஹவரோட லிக்விடிட்டி 838 கிட்ட இருக்குது. 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 810லேருந்து கிட்டத்தட்ட 950 வரைக்குமே 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்போது அதாவது மார்க்கெட் நேற்று கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, ஓகே ட்ரம்ப் டாரிஃப் போட்டுருவார், அதனால் வந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை ஷார்ட் அடிச்சுதாங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்டாப் லாஸும் இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அப்படி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அப்போ அது அந்த ரேஞ்ச் எங்கே வருது, அதே அந்த வால்யூம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே இடத்துல வருது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 840 டு அந்த 850 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் அதிகமாக இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு கொஞ்சம் பவர் இல்லாமல் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 850 அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த 840 டு 50ங்கிறது எப்படி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குமோ அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் கீழே போகும்போது இந்த டேலோவை தாண்டிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒன்றும் சப்போர்ட்லாம் இல்லைங்க கீழே போகும்போது. ஸோ அப்போ நேற்றோட லோ தாண்டப்படும் போது அதுக்கப்புறமா இருக்க முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 24,597 24,534 அப்படிங்கிற இந்த 2 லிக்விடிட்டி தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலாம் அதே தாங்க வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் வால்யூம் கேப் வரல, பட் ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பேரி சைன் தான். ப்ரைஸ் S4 கீழே முடிச்சிருக்கு, இதுவுமே பேரி சைன் தான். அண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்கும் போது மார்க்கெட் கன்சாலேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது. ஸோ நிஃப்டிலையுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில் வந்ததுனால இன்றைக்கி ஒரு இன்சைட் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ப்ரைஸ் வந்து டே லோவை தாண்டாமல் இருக்கணும், அதே மாதிரி டே ஹை, இது ரெண்டும் கடையில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆர் பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால வைடு சிபிஆர் வந்திருக்கிறதுனாலையுமே எல்லா சைன்ஸுமே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு.
அப்படிங்கிறதாங்க இண்டிகேட் பண்ணுது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் NVIDIAவோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அது நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் US மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. அதை தாண்டி ஏஷியன் மார்க்கெட்டில் மியூட்டடாக இருக்குது. அதை தாண்டி இந்தியா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா அந்த ட்ரம்ப் டேரிஃப் அப்படிங்கிறது மிக முக்கியமான எஃபெக்டாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆல்ரெடி ப்ரைஸில் எவ்வளோ தூரம் ஃபேக்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அண்ட் 854 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் நம்பருமே கீழே இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.